सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 9/11/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: ஞான நட்சத்திரங்களின் சம்பந்தம் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனோடு இருக்கிறது. நினைவு சொரூப தெளிவான நட்சத்திரங்கள் தன்னை எப்பொழுதும் தெய்வீக நட்சத்திரம் என்று நினைக்கிறார்களா? தற்சமயத்து உயர்ந்த பாக்கியமான பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்கள் மற்றும் எதிர்காலத்தில் என்ன பிராப்தி ஆகுமோ அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொண்டே தன்னை அந்த உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் நட்சத்திரமாக பார்த்து கொண்டே நடந்து கொள்கிறீர்களா? எப்பொழுது தன்னை தெய்வீக நட்சத்திரம் என்று நினைப்பதில்லை என்றால் 2 நட்சத்திரங்களும் கூட நினைவில் இருப்பதில்லை. எனவே தன்னுடைய திரிமூர்த்தி நட்சத்திர ஸ்வரூபத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி நட்சத்திரங்களின் சம்பந்தம் சந்திரன் மற்றும் சூரியனோடு இருக்கிறது? குப்த அதாவது மறைமுக ரூபத்தில் சூரியனுடன் இருக்கிறது மற்றும் பிரதக்ஷ ரூபத்தில் சந்திரனுடன் இருக்கிறது. அந்த மாதிரி சைதன்ய நட்சத்திரங்களாகிய உங்களின் சம்பந்தமும் நடைமுறை ரூபத்தில் யாருடன் இருக்கிறது? சந்திரனுடன் இருக்கிறது இல்லையா? ஞான சூரியனோ குப்தமாகவேதான் இருக்கிறார். ஆனால் சாகார ரூபத்தில் வெளிப்படையான ரூபத்திலோ பெரிய அம்மாவுடனேதான் சம்பந்தம் இருந்தது இல்லையா? அப்படி தன்னை நட்சத்திரம் என்று புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நட்சத்திரங்களின் சம்பந்தம் சந்திரன் மற்றும் சூரியனுடன் இருக்கிறதோ அதேபோல் எப்பொழுதும் பாப்தாதாவினுடைய சம்பந்தம் இருக்கட்டும். எப்படி நட்சத்திரங்கள் மின்னுகின்றன அதேபோல் தன்னுடைய மின்னிக் கொண்டிருக்கும் ஜோதி சொரூபத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். நட்சத்திரங்கள் குழுவாக இருந்து எப்பொழுதும் அவர்களுக்குள் ஒவ்வொருவரின் அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருப்பார்கள். சைதன்ய நட்சத்திரங்கள் உங்களுடைய நினைவு சின்னங்கள், இந்த ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள். அப்படியானால் அந்த மாதிரி உயர்ந்த நட்சத்திரங்களாக ஆகியிருக்கிறீர்களா? சைதன்யமும் மற்றும் சித்திரமும் சமமாகிவிட்டதா? தன்னுடைய விதவிதமான ரூபத்தின் விதவிதமான காரியத்தின் நினைவு சின்னமான சித்திரத்தை பார்த்து இது சைதன்யமான என்னுடைய சித்திரம்தான் என்று நினைக்கிறீர்களா? சைதன்யம் மற்றும் சித்திரத்தில் உள்ள வித்தியாசம் முடிவடைந்து விட்டதா? அல்லது இப்பொழுதுதான் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறீர்களா? நட்சத்திரங்கள் எப்பொழுதும் அவர்களுக்குள் குழுவில் இருந்து கொண்டே ஒவ்வொருவரின் அன்பு மற்றும் சகயோகத்தில் இருந்து தூரமாக இருக்கிறீர்களா என்ன? நீங்கள் எப்பொழுதாவது சந்திப்பை நடத்தவில்லையா? செய்தி கொடுப்பதற்கான சந்திப்பையோ அதிகமாக செய்திருக்கிறீர்கள். மற்றபடி இன்னும் எந்த சந்திப்பு செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது? கடைசி சந்திப்பாக என்ன இருக்கிறதோ அதற்கான உத்தேசம் என்னவாக இருக்கிறது? சந்திப்பிற்கு முன்பு அனைவருக்கும் உத்தேசம் என்னவென்று கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி கடைசி சந்திப்பின் உத்தேசம் என்னவாக இருக்கிறது? அதற்கான நாள் நிர்ணயம் செய்தாகிவிட்டதா? எப்படி மற்ற சந்திப்பின் நாள் நிர்ணயம் செய்கிறீர்கள் இல்லையா? அதேபோல் இதற்கும் நிர்ணயம் செய்தாகிவிட்டதா? அந்த சந்திப்பையோ
அனைவரும் ஒன்றாக கூடி செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த கடைசி சந்திப்பின் சித்திரம் இருக்கிறது. சித்திரமாக என்ன இருக்கிறதோ அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அனைவரின் சகயோகம், அனைவரின் அன்பு மற்றும் அனைவரின் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதற்கான சித்திரமும் இருக்கிறது இல்லையா? இப்படி கோவர்த்தன மலையை விரல்களால் தூக்குவதாக காண்பிக்கிறார்கள் என்றால் விரல்களை முற்றிலும் நேராக காண்பிப்பார்கள். ஒருவேளை வளைந்திருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கும். நேரான மற்றும் ஸ்திரமாதின் அடையாளமாக, அதாவது ஸ்திரமாக ஆகக்கூடிய அந்த அடையாளம் இந்த ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே தன்னுடைய முயற்சியையும் முற்றிலுமே நேராக வைக்க வேண்டும். இடையிடையே வளைந்த பாதையாகி விடுகிறது. அதாவது புத்தி அங்கு இங்கு அலைந்து விடுகிறது. அது முடிவடைந்து ஒரே சீரான நிலையில் நிலைத்திருந்து விட வேண்டும். அந்த மாதிரியான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் தன்னுடைய முயற்சி மேல் தானே திருப்தியாக இருக்கின்றீர்களா? அல்லது எப்படி விருப்பமோ உயர்ந்ததாக இருக்கிறது, ஆனால் சக்தி இல்லாத நிலையின் காரணமாக என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடிவதில்லை என்று பக்தர்களுக்கு கூறுகிறீர்கள். அதேபோல் நீங்களும் அந்த மாதிரி உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்று என்ன விரும்புகிறீர்களோ, விருப்பம் உயர்வானது மற்றும் முயற்சி குறைவாக இருக்கிறது. லட்சியம் தன்னுடைய திருப்தியின் ஆதாரத்தில் தூரமாக தென்படுகிறது என்றால் அதை என்னவென்று கூறலாம்? மகான் ஞானியா, தன்னை சர்வ சக்திவானின் குழந்தை என்று கூறுகிறீர்கள். ஆனால் குழந்தை ஆன பிறகும் தன்னில் சக்தி இல்லையா? மனிதன் என்ன விரும்புகிறானோ அதை செய்ய முடியும் என்று அந்த மாதிரி நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? அப்படியானால் நீங்களும் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கும் காரணத்தினால் என்ன நினைக்கிறீர்களோ அதை இப்பொழுது செய்ய முடியாதா? தன்னுடைய அந்த கடைசி நிலையை இப்பொழுது நடைமுறையில் கொண்டு வர முடியாதா? அல்லது கடைசி எனவே கடைசியில் ஏற்பட்டு விடுமா? கடைசி நிலைக்கான அர்த்தம் அந்த நிலை கடைசியில் ஆகிவிடும் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். ஆனால் இப்பொழுதிலிருந்தே அந்த சம்பூர்ண நிலையை நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டே இருந்தால்தான் கடைசி நிலையை கடைசியில் அடைய முடியும். ஒருவேளை இப்பொழுதில் இருந்தே அந்த நிலையை அருகில் கொண்டு வராமல் இருந்தீர்கள் என்றால் அது தூரமாகவே இருந்துவிடும், அடைய முடியாது. எனவே இப்பொழுது முயற்சி செய்வதில் உயரமாய் தாண்டி செல்லுங்கள். முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதனுடைய சதவிகிதத்தில் குறை ஏற்பட்டு விடுகிறது. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யும் நிலையில் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த நிலையில் இருந்த போதிலும் சதவிகிதத்தை நிரப்புங்கள். சதவிகிதத்தில் மிக குறைவாக இருக்கிறது. எப்படி முக்கியமான பாடமாகிய நினைவு யாத்திரையில் வரிசை கிரமமானவராக இருக்கிறீர்கள். ஆனால் நிலையின் கூடவே என்ன சதவிகிதம் இருக்க வேண்டுமோ அது இப்பொழுது குறைவாக இருக்கிறது. எனவே என்ன பிரபாவம் தென்பட வேண்டுமோ அது குறைவாக தெரிகிறது. எதுவரை சதவிகிதத்தை அதிகரிக்கவில்லையோ அதுவரை பிரபாவம் பரவ முடியாது. பரவுவதற்கான சதவிகிதம் தேவையாக இருக்கிறது. எப்படி பல்பு இருக்கிறது, லைட்டோ அனைத்திலும் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு லைட்டின் சதவிகிதம் இருக்குமோ அந்த அளவு அதிகமாக பரவும். அப்படி பல்பாக ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் லைட்டில் என்ன சதவிகிதம் இருக்க வேண்டுமோ அது இப்பொழுது இல்லை. அதை அதிகரியுங்கள். ஒன்று லைட், இன்னொன்று சர்ச் லைட், மூன்றாவது லைட் ஹவுஸ் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். விதவிதமான நிலைகள் இருக்கிறது இல்லையா? லைட் ஆகவோ ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் லைட் ஹவுஸ் ஆகி நாலாபுறத்திலும் உள்ள இருளை விளக்கி லைட்டை பரப்புங்கள். ஒருவர் தன்னைத்தானே பார்க்க முடியும் அளவிற்கு அனைவருக்கும் அந்த அளவு வெளிச்சத்தை அடைய செய்யுங்கள். இப்பொழுதோ தன்னைத்தானே
பார்க்க முடியவில்லை. எப்படி மிகவும் இருளாக இருக்கிறது என்றால் தன்னையும் மற்றவர்களையும் பார்க்க முடியாது. எனவே அனைவரும் தன்னைத்தானே பார்க்க முடியும் அளவிற்கு அந்த மாதிரி லைட் அவுட் ஆகுங்கள். எப்படி கண்ணாடியின் எதிரில் யார் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய பிம்பம் தென்படுகிறது, அந்த மாதிரி கண்ணாடியாக ஆகியிருக்கிறீர்களா? ஒருவேளை இத்தனை அனைவரும் கண்ணாடியாகி தன்னுடைய காரியம் செய்வதை தொடங்கிவிட்டார்கள் என்றால் நாலாபுறத்திலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய காட்சி ஏற்பட்டு விட்டதா என்ன? யாருக்காவது சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் அவருடைய வாயிலிருந்து வெற்றி முழக்கம் அவசியம் வெளியாகும். அந்த மாதிரி கண்ணாடியாக ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா? முழு நாளிலும் எத்தனை பேருக்கு தன்னுடைய சாட்சாத்காரத்தை செய்விக்கிறீர்கள்? யார் எதிரில் வருகிறாரோ அவர் சாட்சாத்காரத்தை பார்க்கிறாரா? ஒருவேளை கண்ணாடி மிக சக்தி வாய்ந்ததாக இல்லை என்றால் உண்மையான ரூபத்திற்கு பதிலாக வேறு ரூபம் தென்படும். மெல்லியதாக இருக்கும், ஆனால் பருமனாக தென்படும். எனவே அனைவருக்கும் தன்னுடைய சாட்சாத்காரத்தை செய்விக்க முடியும் அளவிற்கு, அதாவது மனிதர்களுக்கு எதிரில் வந்தவுடனேயே உடலை மறந்து தன்னுடைய உடலற்ற ரூபத்தில் நிலைத்து விடும் அளவிற்கு அந்த மாதிரி சக்திசாலியான கண்ணாடி ஆகுங்கள். உண்மையான சேவை மற்றும் சேவையின் வெற்றிகரமான அந்த வெற்றிக்கான ரூபம் இதுவாகும். நல்லது. எப்பொழுதும் வெற்றி அடையும் சம்ஸ்காரங்கள் ஒத்து போவதின் சந்திப்பை செய்யக்கூடிய, தன்னுடைய சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வரக்கூடிய தெய்வீக நட்சத்திரங்களுக்கு, பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்களுக்கு, அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பிரகாசமாக்கக்கூடியவர்களுக்கு அன்பு நினைவும் நமஸ்காரமும். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।